முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. மூதூர் என்று சங்க இலக்கியங்களில் போற்றப்படுகிற மதுரையில் நடைபெற இருக்கிற இந்த மாநாடு என்பது மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அகில இந்திய தலைவர்கள், தேசிய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரத், கேரள முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன், தோழர் பிருந்தா காரத், முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் உட்பட அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாநாட்டினுடைய முதல் நாள் காலையிலே ஒரு பொது நிகழ்ச்சியாக அது நடைபெற இருக்கிறது. இந்த பொது நிகழ்ச்சியில் இடதுசாரி கட்சிகளுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்கள் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் து. ராஜா அவர்களும், சிபிஐஎம்எல் விடுதலையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் திபங்கர் பட்டாச்சாரி அவர்களும், ஆர்எஸ்பி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மனோஜ் பட்டாச்சாரி அவர்களும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் ஜி. தேவராஜன் ஆகியோரும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வரவேற்பு குழுவினுடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்புரையாற்ற, பிரதிநிதிகள் மாநாட்டில் வரவேற்பு குழு செயலாளர் தோழர் சு. வெங்கடேசன் எம்பி உட்பட மாநில தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாநாட்டுக்கு முதல் நாள் 1ஆம் தேதி தமுக்க மைதானத்தில் கட்சியினுடைய வரலாற்று கண்காட்சி, பாசிசத்தினுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்காட்சி, இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு தொடர்பான கண்காட்சி, புத்தக கண்காட்சி உட்பட அங்கே அமைக்கப்பட இருக்கிறது. இந்த கண்காட்சியை மூத்த பத்திரிகையாளர் தோழர் என். ராம் அவர்கள் அந்த கண்காட்சிகளை திறந்து வைக்க இருக்கிறார்கள். 1ஆம் தேதி மாலையே அதே தமுக்க மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் போற்றப்படுகிற தியாகிகளுடைய நினைவுச் சுடர் மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட இருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய நினைவுச் சுடர், சேலம் சிறை தியாகிகள் நினைவுச் சுடர், சின்னியம்பாளையம் தியாகிகள் நினைவுச் சுடர், மாணவ தியாகிகள் சோமசுந்தரம் ஜம்புலிங்கம் நினைவுச் சுடர் ஆகியவை எடுத்து வரப்பட இருக்கிறது. அதை போலவே கீழவெண்மணி தியாகிகள் நினைவிடத்திலிருந்து மதுரை மாநாட்டில் ஏற்றப்பட இருக்கிற செங்கொடி அங்கேருந்து பிரச்சார பயணமாக எடுத்து வரப்பட இருக்கிறது. இந்த நினைவுச் சுடர் அனைத்தும் 1ஆம் தேதி மாலை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட இருக்கிறது. 2ஆம் தேதி காலை முதல் நிகழ்வாக கொடியேற்ற நிகழ்வு என்பது நடைபெறும். கொடியை அகில இந்திய தலைவராகவும் மேற்கு வங்க இடது முன்னணியினுடைய கன்வீனராக நீண்ட காலம் செயல்பட்ட தோழர் பீமான் பாஸ் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்புதல் வெளியிட்டலாமா? அதே மாதிரி ஒவ்வொரு நாள் மாலையும் 2ஆம் தேதி துவங்கி 5ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாள் மாலையும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த பல்வேறு கலைஞர்கள், கலைக்குழுக்கள் உடைய கலை நிகழ்ச்சிகளும், திரைக்கலைஞர்கள், திரை இயக்குநர்கள் பங்கேற்கக்கூடிய கருத்தரங்குகளும் அந்த தமுக மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் இந்த அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதே மாதிரி 6ஆம் தேதி மாலை ஒரு 25,000 செந்தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய செந்தொண்டர் அணிவகுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. மாநிலம் முழுவதும் அதற்கான ஒத்திகை என்பது கடந்த 23ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வெகு சிறப்பாக நடைபெற்றவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். அன்று மாலை தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உழைப்பாளி மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் வண்டிக்கோயில் அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தமுக மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மாலை கலை நிகழ்ச்சி கருத்தரங்கில் 2ஆம் தேதி மாலை தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களும், திரைப்பட இயக்குனர் ராஜமுருகன், திரைப்பட இயக்குனர் சசிகுமார் ஆகியோர் 2ஆம் தேதி பங்கேற்க இருக்கிறார்கள். 4ஆம் தேதி 3ஆம் தேதி மாலை மாநில உரிமைகளை பாதுகாப்போம் என்கிற சிறப்பு கருத்தரங்கம் என்பது தமுக்கத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் கேரள மாநில முதலமைச்சர் மதிப்பிற்குரிய பினராயி விஜயன் அவர்களும், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும், கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வர இயலாத நிலையில் அவர் சார்பில் அவங்களுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரகவுடா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கருத்தரங்கம் தேசிய அளவில் மாநில உரிமைகளை நிலைநிறுத்துவதில் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக மாநிலங்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருத்தரங்கம் மிகுந்த முக்கியத்துவம் உடையது அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 4ஆம் தேதி மாலை திரைக்கலைஞர் விஜய் சேதுபதி அவர்களும், திரைக்கலைஞர் சமுத்திரகனி அவர்களும், திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 5ஆம் தேதி மாலை திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்களுடைய ஓரால் என்கிற நாடகமும், திரைக்கலைஞர் பிரகாஷ்ராஜ் அவர்களும், திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ், திரைப்பட இயக்குனர் தாசே ஞானவேல் ஆகியோர் 5ஆவது நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறாம் தேதி மாலை பல லட்சம் மக்கள் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தோழர் சு வெங்கடேசன் ஏபி அவர்கள் வரவேற்புரையாற்ற இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரகாஷ் காரத் அவர்களும், தோழர் பினராயி விஜயன், தோழர் பிருந்தா காரத், தோழர் ஜி ராமகிருஷ்ணன் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், தோழர் கே பாலகிருஷ்ணன், தோழர் உ வாசுகி, தோழர் சம்பத் உள்ளிட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். செந்தொண்டர் அணிவகுப்பை வாச்சாத்தி வழக்கில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வெற்றி பெற்ற வாச்சாத்தி போராளிகள் அந்த செந்தொண்டர் அணிவகுப்பை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுப்பதில் வெளியிட்டுருமா ரீதியிலான போராட்டங்கள்ல பங்கெடுக்க முடியல இப்படின்லாம் பேசி இது பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய கைது அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இது இப்போ முழுக்க இது என்னுடைய அகில இந்திய மாநாடு சம்பந்தமான பத்திரிகை. அகில இந்திய மாநாடு இங்கே நடைபெற இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு வார காலம் அந்த நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற இருக்கிறது. ஒரு மினி இந்தியாவே ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க போகிறாங்க. அது சம்பந்தமான செய்திகளை ஊடகங்களுக்கு வழங்குவது என்பது தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம். அதனால் இதை இன்றைக்கி வச்சுக்குவோம். இந்த மாதிரி கேள்விகள் நிறையா, இன்னும் வேறு சில கேள்விகள் மற்றவங்களுக்கு இருக்கும். அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வச்சுக்குவோம். எனக்கு தான் இருக்க போகிறேன், அதனால் வேறு ஒரு நாள் வச்சுக்கலாம். மாநாடு சார்ந்த ஏதாவது கேள்விகள்லாம் சொல்லுங்கள். இல்லை, ஃபாரின் டெலிகேட்ஸ் நாங்கள் இந்த முறை அழைக்கல. ஆமாம், நிச்சயமாக அகில இந்திய பொதுச் செயலாளர், புதிய மத்திய கமிட்டி, புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. 6ஆம் தேதி மதியம். 6ஆம் தேதி மதியம். ஆமாம், அன்றைக்கு மதியம் முடியும். அப்போ அறிவிச்சிடும். அப்போ பிரஸ் எல்லாத்தையும் அறிவிச்சிடும். அப்புறம் மதியம் பொது நிகழ்ச்சி. இதுல குறிப்பா ஏதாவது முக்கியமான மாநில உரிமை சார்ந்த தீர்மானங்கள் தான் நிச்சயமாக இப்போ ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் குறிப்பாக தென் மாநிலங்கள் அல்லது மக்கள் குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை சிறப்பாக நிறைவேற்றிய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஏன்னா முழுக்க மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது நடந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கையை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிற சூழலில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து இதனால் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை சமீபத்திலே சென்னையில் நடத்தி ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சதியை முறியடிக்கக்கூடிய வகையில் அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்ட நடவடிக்கை எடுப்பது என்கிற முறையில் நல்ல முன்முயற்சி எடுத்திருக்கிறார். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்றிருக்கோம். அந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முழுமையான ஒத்துழைப்பை
மாநில அரசுக்கு கட்டாயம் நாங்கள் வழங்குவோம். அது சம்பந்தமான அது ஒரு தேசிய பிரச்சனை என்கிற முறையில் இயல்பாகவே அது சம்பந்தமான தீர்மானம் அகில இந்திய மாநாட்டில் நிறைவேற்றப்படும். மாநாடு எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும்? இல்லை, மாநாட்டு நிகழ்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கண்காட்சி திறப்பு சுடர் பெறுவதோடு துவங்குகிறது. 6ஆம் தேதி இரவு முடியும். தினமும் காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி? தினமும் காலையில் 9 மணிக்கு துவங்கும். முதல் நாள் மட்டும் 8:30க்கே துவங்குது. கலை நிகழ்ச்சிகள் மற்றதெல்லாம் இருக்கிறதுனால 2ஆம் தேதி காலை 8 மணிக்கே துவங்குகிறது. மற்ற நாட்கள்லாம் 9 மணிக்கு துவங்கும். ஓகே, நன்றி.